தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னலாம் பண்ண போகுதுன்னா, என்ன பண்ண போகுது? இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்குன்ற மாரி இந்த மாதம் பண்ண போகுது. போன மாசம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்கும்போது, ஒரு வார்த்தையில நான் சொல்லட்டுமா? என் டயலாக்ல சொல்லணும்னா, சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய காலமாக இந்த ஒரு மாத காலம் இனிதே மலர காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா, யோகத்தை தர கடமைப்பட்டவர் தான் இந்த செவ்வாயும், இந்த குருவும். யாருக்கு? கடகத்துக்கு. அவரு போய் இந்த 8, 12ஆம் இடத்துல மறைதல் ரைட்டா? தப்பானா? ஒரு வகையில ரைட்டு தான். பட் ஆனா, ஒரு நாள் தான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்தை நோக்கி போறாரு. 9ஆம் இடத்த நோக்கி போனாலும் 7ஆம் இடத்துக்கும், 8ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனியோட போய் சேரப்போறாரு. "என்ன மேடம் புரியிற மாரியே பேச மாட்றீங்க இந்த தடவ" அப்டின்னா, கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுறேன். நீங்களே புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ராசி பலன்? நீங்க சும்மா கீழ வந்து கமெண்ட்ல வந்து கழுவி, கழுவி அது இல்ல, இது இல்ல நான் என்ன பண்றது? நான் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க போய் கடவுள கேளுங்க. "எதுக்கு என்ன மாரி இப்படி படைச்ச இறைவா? எதுக்கு வித்யாவோட பேச்செல்லாம் கேட்க வச்ச?" அப்படின்னு நீங்க கேளுங்க. நேச்சுரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்ததுன்னா, கடகராசிக்காரர்கள் இந்த தடவ தப்பிச்சுப்பீங்க. நாட் ஒன்லி கடகம். எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த தடவ கொஞ்சம் அப்படித்தான் இருக்கிறது. சனி, செவ்வாய், சூரியன், புதனுடைய கிரக யுத்தத்தின் அடிப்படையில் இந்த மாதம் வந்து இயங்கப் போகிறது. முதல் 15 நாட்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் கடகராசிக்காரர்கள். எங்க வேலையில. 12ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அடுத்து உங்களை நோக்கி வர தயாரா இருக்காரு. ஒரே மாசம்ப்பா. இந்த ஒரே ஒரு மாசம். ஒரு 30 நாள் கடகராசிக்காரங்க பல்ல கடிச்சுட்டு பொறுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க காட்டுல மழை தான். அடமழை தான். அந்த அளவுக்கு அல்டிமேட்டான பலனை குரு குடுக்க போறாரு. பட் அதுவரைக்கும் இந்த மாதம் நான் சொன்ன மாரி சோதனை நெறைய குடுத்து, உங்கள புடம் போட்ட தங்கமா மாத்தி, அதுக்கப்புறம் தான் ஜூன் மாசம் ஜொலிக்க வைக்க போறாரு. கிளியர். ஸோ, அதனால இந்த மாதம் உங்களுக்கான டெஸ்டிங் மந்த் தான். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் வேலையில கவனமா இருக்கணும். வேலையில கவனமா இருக்கிறத தாண்டியும், நீங்க ஏதாவது சொன்னா அவங்க ஒண்ணு எடுத்துப்பாங்க. அது மூலமாக நெறைய டிஷும் டிஷும் வரும். நான் எடுக்கும்போதே ஒரு வார்த்தை சொன்னேன். கருத்துக்களால் கவரக்கூடிய அப்ப நம்ம கருத்து இந்த தடவ தெரியாம இருக்கணும். நம்ப ஒரு கருத்த போய் சொல்லுவோம். சத்தியமா கேட்க மாட்டாங்க. நீங்க என்னடா இப்படிலாம் சொல்றீங்கன்னு நெனச்சுக்கங்க. நான் அடிச்சு எழுதி குடுக்குறேன். நீங்க நிஜமா கரெக்ட்டா தான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அது நெறைய டீட்டெயிலோட கரெக்ட் பண்ணி அதுக்காக ஒர்க்கெல்லாம் பண்ணி கொண்டு போய் குடுப்பீங்க. ஒரு நிமிஷத்துல வேண்டாம் அப்டின்ட்டு முடிச்சுடுவாங்க. அது உங்களுக்கு செம்மையா கடுப்பாகும். ஆனா, நீ ஒரு வேலையும் பண்ணலன்னு ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவ கடகத்திற்கு அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா, சனியோட அமர்ந்திருக்கக்கூடிய பிளானட் வேலை அப்டின்ற இடத்துல 9ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள். இந்த 9ஆம் இடம் அப்டின்றது பாக்கியங்களை தரக்கூடிய இடம் அப்பாவோட ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான் வெளியூர், வெளிநாட்டுக்கு போறதுக்கான இடம். அந்த இடத்துல ஒரு தடை வரப்போகுது. அதனால உள்ள இருந்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்தீங்கன்னா, இங்க வரப்போறீங்க. இங்க இருந்தா வெளியூருக்கு போறீங்க. வேலையில் ஒரு அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகளை முதல் 15 நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு கிரியேட் பண்ண பிரபஞ்சம் தயாரா இருக்கு. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் கவனத்தோடும், கலக்கம் இல்லாமலும் இந்த மாதத்த கடக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. அதே மாரி திரும்ப 14ஆம் தேதிக்கு மேல சூரியனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக மேஷ வீட்டை நோக்கி போகும். இந்த மேஷ வீட்டை நோக்கி போகக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக 10ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் ஓகே தாங்க. அப்பா வழியில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்பாவோட சொத்து பிரிக்கிறதுல சின்ன பிரச்சனை. ஏன் எனக்கு இன்னும் சொத்து குடுக்கல அப்படின்ற மாரி நீங்க போய் பேசுறது, ஹார்ஷா சில விஷயங்கள கேட்கறது. அப்பா வேலைக்கு வச்ச ஆட்கள நீங்க தொடர்ந்துட்டு இருந்தீங்கன்னா, அவர்களுக்கும் உங்களுக்குமான சின்ன சின்ன கிளாஷ் வர்றது இதெல்லாம் நடக்கும். அதே மாரி பார்ட்னர்ஷிப் அப்படின்ற இடத்துல மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். 7ஆம் இடம் அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் மூலமாக சில சில பஞ்சாயத்துகள் வரும். யாரெல்லாம் ஜிஎஸ்டி கட்டலையோ, யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை வைத்திருக்கீங்களோ செலுத்தி முடித்திருங்கள். வங்கிகள் மூலமாக சில சில பிரச்சனைகள் வரலாம். நீங்க ஒரு பேங்க்ல போட்டிருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் இருக்காது. சிவில் ஸ்கோர்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா லோன் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம். இந்த தடவ கொஞ்சம் வங்கிகள் மூலமாக ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ். அது ஒருவேளை உங்க சுயஜாதகம் நல்லா இருந்தா வங்கிகள் மூலமா காசு கிடைக்கும். சுயஜாதகம் நல்லா இல்லாட்டி வங்கிக்கு காசு கட்ட சொல்லி உங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. இது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகுது. அப்ப வங்கி அப்படின்ற இடத்துல குரு கொஞ்சம் 12ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்காக சில விஷயங்களை இயக்கப் போகிறார். குருவோட பார்வையும் ஓரளவுக்கு இருக்கனால நெறைய சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. இந்த மாரி எண்ணம் வரும். இதுலயுமே வந்துட்டு ஏதாவது வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம் அப்படின்ற மாரி எண்ணம் வரும். அதுல உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு மாரியான சண்டை சச்சரவுகளுக்குள் போவதற்கான வாய்ப்புகள் வரும். பண ரீதியாக கொஞ்சம் முன்னேறதுக்கு என்னலாம் பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கே இந்த மாசம் நம்மளுக்கு மூச்சு தள்ளி போயிடும். அந்த அளவுக்கு இருக்கு. நான் திரும்பவும் சொன்ன மாரி உங்களுடைய மதிப்புக்கும், உங்களுடைய மரியாதைக்கும் ஒரு சின்ன ஒரு அ லைட்டா செக் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. சனி, செவ்வாயுடைய சேர்க்கை 12ஆம் இடம் காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல சனி, செவ்வாயோட சேர்க்கை. அது நம்மளுடைய 9ஆம் இடமா வருது. 9, 12 இந்த தடவ இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ குழந்தைகள் மூலமா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனை வருமானா, பெரிய அளவுலலாம் பிரச்சனை வராது. பட் ஸ்டில் குழந்தை கொஞ்சம் முடியாம போகுது, ஹாஸ்பிட்டல்ல போய் மொய் எழுதுறதுன்ற மாரி கொஞ்சம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன இது ஆஃப்டர் 15க்கு மேல. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளணும். உங்களுக்கும் உங்க ஸ்பௌஸுக்கும் இடையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆ நாட் ஒன்லி ஸ்பௌஸ் 7ஆம் இடமே பார்ட்னர்ஷிப் தான். ஸோ அது என்னன்னா, 3ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வந்து வலுக்குறைவா இருக்கிறதுனால, எடுக்கிற முயற்சி எல்லாமே கொஞ்சம் வந்து அப்படியே நம்மள அமுக்குவாங்க. ஏன்னா, அந்த இடத்துல அத்தன கிரகம் போய் உட்கார்ந்திருக்கு. 9ஆம் இடத்துல. இந்த 3, 9 கனெக்டிவிட்டி பெஸ்ட். தனியா இருந்ததுன்னா, வாவ் சூப்பர். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது உங்களுடைய செவ்வாய் செவ்வாய் தான் கடகத்துக்கு யோகத்தை குடுக்க கடமைப்பட்டவர். நான் சொல்லிட்டே இருக்கேன். அவர் யோகத்த தான் குடுக்க போறாரு. ஆனா, அது என்ன மாரி யோகமா இருக்கு அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகிறது. நெறைய பேருக்கு வேலையில வந்து கண்டிப்பாக அப்படி போயிட்டு ஒரு விளிம்புல போட்டு அப்பா தப்பிச்சிட்டேன்டா சாமின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கவனம். ஏன்னா, வேலைய சொல்லக்கூடிய சனி ரொம்ப ஆளுமை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. அது டைரக்ட்டா உங்களுடைய 3ஆம் வீட்ட பாக்குது. அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தனுசு வீட்ட பாக்குது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு கடகராசிக்காரர்கள் இந்த 1 மாதம். முதல் 15 நாட்கள். அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ, அதனால நான் சொன்ன மாரி நம்மளோட கருத்த யாருக்கும் சொல்லாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா, நான் எப்பயுமே கடகத்துக்கு ஒரு பெரிய விஷயம் நான் சொல்ட்டே இருப்பேன். உங்கட்ட ஐடியா கேட்டாலாம் உருப்ட்டுருவான். ஆனா, நம்ம அதே இடத்துல தான் உட்கார்ந்திருப்போம். இது கடகத்தோட டிஃபால்ட் கேரக்டர். நீங்க நல்லது தான் சொல்லுவீங்க அடுத்தவங்களுக்கு. ஆனா, அத புடிச்சுட்டு ஜெயிச்சுருவாங்க. "நீ அத பண்ணேன்" அப்டின்னா, நம்மளுக்கான வாய்ப்புகள பிரபஞ்சம் குடுக்கவே குடுக்காது. நெறைய ஐடியா, நெறைய அறிவு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி கடகம் அப்டின்னாலே இஸ் ஈக்குவல் டூ ஊருக்கு உழைத்தல். அதுக்கு தான் பொறந்திருக்கீங்க நீங்க. உங்க பொறப்பின் ரகசியமே அடுத்தவர்களுக்கு உழைக்கிறது. பின்னாடி இருக்கிறவங்க குத்துவாங்க. கூட இருக்கிறவர்களே வந்து இது பண்ணுவார்கள். மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்கணும். போன மாசமே நான் சொன்னேன், உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். 15ஆம் தேதி, 20ஆம் தேதிலாம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். இந்த மாதம் கொஞ்சம் முதல் ஒரு 10 நாட்கள் அப்படியே நீடிக்கலாம். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், ஏப்ரல் 1, 2 வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒண்ணும் பெருசா நெகட்டிவ் வரப்போதில்ல. அதுக்கப்புறம் அப்பாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம். உங்களோட 2ஆம் குழந்தை இருந்தா, அதோட உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ காரிய வெற்றி கிடைக்கும். போற இடத்துலலாம் ஜெயிச்சுட்டு வந்துருவீங்க. ரொம்ப ஆனா போராடி அந்த ஜெயிப்பை வாங்குறதுக்கான நேரமாக இருக்கும். ஒரு விஷயம் போயிட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு வரதுக்குள்ள மூச்சு தள்ளி நம்மளுக்கு ஐயோ! போதும்டா சாமி அப்படின்ற மாரி டிலே தொட்டதுக்கெல்லாம் டிலேன்ற மாரி இந்த மாதம் கொஞ்சம் டிலே எட்டி பாக்கும். அது உங்க தப்பு இல்ல. யாரோட தப்பு? சனியோட தப்பு. ஓகேவா? அதனால நீங்க டென்ஷன் ஆயிக்காதீங்க. நீங்க எப்பயும் போல மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஜாலியா ஜில்கனாவா இருங்க. இல்லன்னா நம்பள டென்ஷன் ஆக்கி, நம்பளே டிப்ரஷன் ஆகி எனக்கு மட்டும் ஏன்? எனக்கு மட்டும் ஏன்ற மாரியான ஒரு மைண்டுக்குள்ள ரொம்ப நல்லா ஒருத்தன் குரு உட்கார்ந்துருக்கான்ல இந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ அதையும் தாண்டி நெறைய இடம் மாற்றம். வீடு பார்க்கறது, வீடு வாங்கலாமான்னு யோசிக்கிறது, இடம் வாங்கி போடலாமான்னு யோசிக்கிறது, இல்ல ஏதோ ஒரு உடைமை சேர்க்கலாம் அப்படின்ற மாரி யோசிக்கிறது. அதுக்கு இன்வெஸ்ட் பண்றது. புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா? வேலையில இருந்தீங்கன்னா, புதுசா ஒரு கம்பெனி தொடங்குவதற்கான வாய்ப்பு. உள்ளூர்ல இருந்தா வெளியூர் போறது, வெளியூர்ல இருந்தா உள்ளூருக்கு வர்றதுன்ற மாரி கொஞ்சம் உங்களுடைய அடுத்த வாழ்வியலுக்கான பயணத்தை நோக்கி நடை போடுவதற்கான முகாந்திரங்களை இந்த மாதம் நீங்கள் எடுத்து முன்வைப்பீர்கள். அது உங்களுக்கு பெரிய சக்சஸ குடுக்கும். போற இடம் உங்களுக்கு வெற்றியை குடுக்கும். ஸோ, அதனால இந்த இடமாற்றம் என்பது உங்களுக்கு 100 விழுக்காடு சக்சஸ். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதற்கான வாய்ப்புகளை 10ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பாக பிரபஞ்சம் வழங்கும். 10, 12 தேதிக்கு மேல அதுவும் ஏப்ரல் மாசம்லாம் வந்துருச்சுன்னா, ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல புது வருடம் ஆரம்பிக்கிறது. பராப வருடத்துல சூரியன் உச்சத்துல இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஆல்மோஸ்ட் அவர் உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதி. இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா, இப்ப இந்த இடத்துல தான் ரொம்ப கவனம். மத்தவங்களுக்கெல்லாம் 10 நிமிஷம்னா கடகத்துக்கு மட்டும் ஏன் இவ்ளோ நேரம் சொல்றேன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா லைன் போட்டு வச்சுக்கோங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக கூடிய அமைப்பு 15ஆம் தேதிக்கு மேல வரும். அப்ப எனக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம டான் மாரி பேசுவோம். நம்ம பேச்சாலேயே நம்மளுக்கு பிரச்சனை வரும். அப்ப அமைதியா இருக்கணும். ஆனா நம்ம சாதாரணமா பேசியிருப்போம். அடுத்தவங்களுக்கு நீ ரொம்ப என்ன வந்து கௌரவ குறைச்சலா பேசிட்ட, ரொம்ப என்ன எதிர்த்து பேசுற, ரொம்ப உங்களுடைய பேச்சுல வந்து ஒரு மாரி அது உங்க தப்பு இல்ல. சூரியனோட தப்பு. ஓகேவா? அவரு கொஞ்சம் உங்கள அப்படித்தான் பேச வைப்பாரு. அதனால கொஞ்சம் பேச்சுல அமைதியா இருக்கணும். செயல்ல நிதானமா இருக்கணும். ஸோ இந்த 1 மாசம் வந்து வெள்ள கொடிலாம் பத்தாது. வெள்ள பெட்ஷீட்டுக்கு ஆர்டர் குடுத்துருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். வாங்கி வச்சுக்கிறது வீட்லயும் சரி, வெளிலயும் சரி. இந்த தடவ கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், என்னாதான் வந்து உங்களுக்கு அறிவு இருக்கு, என்னாதான் உங்களுக்கு ஆளுமை இருக்குனாலும் வெளில காட்டிக்காம அமைதியா இருக்கிறது உங்களுக்கு கரெக்ட். இல்லாட்டி நீங்க பேச்சால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலை பிரபஞ்சம் உருவாக்க காத்திருக்கிறது ஆஃப்டர் 15க்கு மேல. அதனால ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். அஸ்வினிய கிராஸ் பண்ணணும்.
அதனால அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. நெறைய சேஞ்ச் பண்ணணுன்ற மாரி சினாரியோ, ஒரு வண்டி சேஞ்ச் பண்றது, டூ வீலர் சேஞ்ச் பண்றது, டூ வீலர மாத்தலாமா? கார மாத்தலாமா? டூ வீலர்ல வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் விடலாமா? ஆயில் சேஞ்ச் பண்றது ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து வண்டி வாகனங்கள்ல நிகழ்வதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு 100 விழுக்காடு உண்டு. ஓகே. கடகராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா? செமையா படிக்கும். எப்பயுமே இந்த சிபிஎஸ்சிலாம் ஆரம்பிச்சுருவாங்களா, நான் தான் லீடரு, நான் தான் கிங்குன்னு புள்ளைங்க சொல்லும். அப்ப புள்ளைங்க சொல்றத நம்ம வீட்ல கேட்கணும். இந்த தடவ கடகராசிக்காரர்களுக்கு இது அதான் விதி. ஸோ, அதனால பிள்ளைகள் தான் இந்த தடவ இயக்கப் போகிறார்கள். ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான் பிள்ளைங்கள முழுக்க முழுக்க படிப்ப குறிக்கக்கூடிய இடம். அப்ப பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகள சம்மர் கோர்ஸ் சேர்க்கிறேன், பிள்ளைகள அபாகஸ் கிளாஸ்ல சேர்க்கிறேன், நான் அறிவாளி ஆக்கியே தீருவேன் அப்படின்ற மாரி நெறைய கோர்ஸ்ல கொண்டு போய் விட்டு அதுக்கு நம்ம ரூ. 500 ரூ. 1000 பட்ஜெட் சொன்னா, அது ரூ. 5000 பட்ஜெட்ல கொண்டு வந்து நிக்கும். ஸோ சூரியன் அந்த வேலைய செவ்வனே பண்ணுவார். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சமா இருக்கும்போது, குழந்தைகள் மூலமாக செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. குழந்தைகளுடைய படிப்பிற்காக. ஏன்னா 2ஆம் இடம் படிப்பு இல்லையா? அப்ப படிப்பிற்காக வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த 4ஐ சுட்டக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த வீட்டு அதிபதி 19ஆம் தேதிக்கு அப்புறம் போய் உட்கார்றது அப்படின்றது, வாவ்! குழந்தைகளை வந்து இந்த இந்த சுக்கிரன் தான் குழந்தைகளுடைய எல்லா விஷயத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆளு. கலைகளை. அப்ப அந்த கலைகளுக்காக திடீர்னு பிள்ளைங்கள கராத்தே கிளாஸ் விடலாமான்னு தோணும். செவ்வாய் இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கும்போது. டென்னிஸ் கிளாஸ் விடலாம். கராத்தே கிளாஸ்ல கொண்டு போய் விடலாமா? இல்ல அபாக்கஸ் கிளாஸ் விடலாமா? இந்த பக்கம் இந்த 2 டைலமோல நீங்க உட்கார்ந்திருப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு யாருக்கு? இந்த 20 வயசுலேருந்து 40 வயசு இருக்கவங்களுக்கு. 40 வயசு தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமா தான் பிரச்சனையே வரும். பிள்ளைகள் உடல்நிலை கொஞ்சம் ப்ராப்ளம், பிள்ளைங்களால கொஞ்சம் வருத்தம், பிள்ளைங்கள் வந்து படிக்கிறதுக்கு சில செலவுகள் பண்றது, பிள்ளைகளுக்கு செலவுகள்ன்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்கள் 40 வயதிலிருந்து 60 வயது நடக்கும். அதே மாரி ஸ்பவுஸ் கிட்ட 40 வயசு தாண்டிய கடகராசிக்காரர்கள் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இல்லன்னா, எப்பயோ நீங்க பண்ண தப்ப இப்ப எடுத்து வச்சு, நீங்க 1980ல பண்ணியிருப்பீங்க. 2026ல அத பேசுவாங்க. அதனால அன்னைக்கு நீ சினிமா கூட்டு போல, இன்னைக்கு மட்டும் என்ன கூப்பிடுற? அப்படின்ற மாரிலாம் வார்த்தை வரும். அப்ப இது வந்து ஸ்பவுஸ் கிட்ட மட்டுமா? இல்ல. ஏன்னா பார்ட்னர்ஷிப்லயும் நடக்கும். இந்த வயது ஒத்தவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு 50 வயசு தான் தாண்டிடுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் சுக்கிர தசை, சூரிய தசைலாம் ஓடும். நான் தசாபுத்திய வச்சு தான் சொல்றேன். அந்த இருக்கக்கூடிய அமைப்பு வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பாக 7ஆம் இடத்துல ஏதோ ஒரு செக் இருக்கு. ஸோ பார்ட்னரா இருந்தா கூட நீ அன்னைக்கு பண்ணல, இப்படி பண்ணல. இந்த மாரி பார்ட்னர்ஷிப்ல ஏதோ ஒரு விரிசல், இல்ல பார்ட்னர்ஷிப்புக்காக ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ், இல்ல பார்ட்னர்ஷிப்புக்காக ஏதோ ஒரு சமரசம் பேசுறது, இல்ல அத முடிச்சுட்டு வேற புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றதுன்ற மாரி இந்த தடவ கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. இன்வெஸ்ட்மென்ட்க்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 1 மாசம் பார்த்துட்டு, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாரி ஒரே 1 மாசம் 30 நாள் கண்ணுங்களா, அதுக்கப்புறம் சூப்பரா இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் இருக்கறதுலயே நான் சொல்லிட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த 12 ராசியில அற்புத பலனை அடைய போறது கடகம் தான். உச்ச குரு எனக்கு தெரிஞ்சு வாக்கியப்படி மே மாசமே இறங்கிருவாரு. திருக்கணிதப்படி தான் ஜூன் மாசம். வாக்கியப்படி மே மாசமே வந்துருவாரு. அப்போ 1 மாசத்துக்கு முன்னாடியே குடுக்க ஆரம்பிச்சுருவார்ன்ற பட்சத்துல ஏப்ரல் 25, 26 தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு சூப்பர். ஸோ 26 தேதிகள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கால பைரவர் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு குடுக்க காத்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய மயில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய மயில் பார்க்கறது, எஸ்பெஷலி ஒயிட் பீகாக் பார்க்கறது. மயில் தோகை விரிச்ச மாரி பார்க்கறது. தோகை விரிச்ச மயில போய் நேர்ல பார்க்கறது, இல்ல உங்க ஃபோன்ல பார்க்கறது. இந்த வீடியோ பார்க்கும்போதே மயில் உங்க கண்ல படுறது, இதெல்லாம் நடக்கும். 555 555 அப்படின்ற நம்பரோட கனெக்ட் ஆவீங்க. அடிக்கடி இந்த நம்பர் உங்க கண்ல படும். இல்ல இனிமே படப்போது. நியூ பிகினிங்க்கு நீங்க ரெடி ஆயிக்கங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த 555 என்ற எண் பார்க்கக்கூடிய எண் உங்க கண்ணில் படும். பட்டதுனா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய மாதமாக, முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.